Hey guys, welcome back to my channel. இன்னைக்கான question பார்க்கலாம். Guess number higher or lower. அதான் இன்னைக்கான question. We are playing the guess game. Guess game is as follows. I pick a number from 1 to n. You have to guess which number I picked. Every time you guess wrong, I will tell you whether the number I picked is higher or lower than your guess. You call a predefined API int guess. அதாவது இது ஒரு function int guessங்கிறது which returns 3 possible results. -1 if your guess is higher than the number I picked. 1 it is 1 if your guess is lower than the number I picked. 0 if your guess is equal to புரிஞ்சிருக்கும் நம்புறேன். So basically இந்த கொஸ்டின்ல ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்கு. இந்த int guess இதை வந்து எல்லாம் மறந்துடுவாங்க இதை பார்த்துட்டு. ஆனா இதுலதான் மெயின் இருக்கு. ஸோ int guessன்னு ஒரு இன்புல் ஃபங்க்ஷனே இருக்கு. அதாவது இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நம்ம இந்த கெஸ்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்களே டிஃபைன் பண்ணியிருக்காங்க, நாம எதுவும் பண்ண தேவையில்லை. பட் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஆன்சர்ல பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய லாஜிக்கல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா அந்த கெஸ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ கொஸ்டின் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்போஸ் வந்து நம்ம வந்து 1 to n நம்பர்ஸ் பிக் பண்ணிட்டு போறோம். ஓகே, 110 பிக் பண்ணிட்டு போறோம். நம்ம பிக் பண்ற நம்பர் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம பிக் பண்ண நம்பரும், அதாவது நாம கெஸ் பண்ண நம்பரும் பிக்கட் நம்பரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, கெஸ்ட் நம்பரும் பிக்கட் நம்பரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் ஆகும் கெஸ் ஃபங்க்ஷன்ல. ஓகே, கெஸ் ஃபங்க்ஷன் வந்து 0 ரிட்டர்ன் பண்ணும். அதே வந்து நம்ம கெஸ் வந்து லோவரா இருந்துச்சுன்னா நம்ம கெஸ் வந்து பிக்கோட லோவரா இருந்துச்சுன்னா மைனஸ் கெஸ் வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும். கெஸ் ஃபங்க்ஷன் வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அதே வந்து நம்ம கெஸ் வந்து பிக் நம்பரோட ஹையரா இருந்துச்சுன்னா -1 ரிட்டர்ன் பண்ணும் கெஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி நீங்க இந்த ஆன்சர் இந்த டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும். நம்ம வந்து இங்க 0 to n நம்ம ஐட்ரேட் பண்ணலாம். இதுல 0 to 10 1 to 10 ஐட்ரேட் பண்ணலாம். ஏன்னா 1 தான் ஸ்டார்டிங். 1 to n ஐட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து சப்போஸ் 1 to n ஐட்ரேட் பண்ணும்போது நம்ம கெஸ் ஃபங்க்ஷன் வந்து சப்போஸ் 0 ரிட்டர்ன் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த நம்பரை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இல்லைன்னா வந்து நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணலாம். இங்க வந்து ஆக்சுவலி கெஸ் ஃபங்க்ஷனும் அந்த பிக் நம்பரும் ஈக்குவலா இருக்கு, அதனால 6 ரிட்டர்ன் ஆயிருக்கு பாருங்க. அதனால அந்த நம்பரே ரிட்டர்ன் ஆயிருக்கு. அந்த இதுலயும் அதே மாதிரி தான். ஸோ லாஜிக் போயிடலாம் பாருங்க. ஃபார் இன்ட், இது வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஃபார் இன்ட் i equal to 1, 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 1 to n. ஓகே, 1 to i is less than n, i plus plus. if யூஸ் பண்றோம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். கெஸ் ஃபங்க்ஷன் அவங்களே தந்துட்டாங்க, அவங்களே வந்து ப்ரீடிஃபைண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா, அதாவது மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ரிட்டர்ன் ஐ. மேட்ச் ஆகலைன்னா வந்து நம்ம ரிட்டர்ன் எண்ட் பண்ணிடலாம். என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ரன் பண்றேன். ஸோ அக்செப்ட்னு வருது, சப்மிட் கொடுக்குறேன் பாருங்க. சப்மிட் கொடுத்தா டைம் லிமிட் எக்ஸீட் வருது. பேசிக்கலி ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச், ஸோ டைம் லிமிட் எக்ஸீட் வருது. ஆர்டர் ஆஃப் n சொல்யூஷன் அக்செப்ட் ஆகல நம்மளுக்கு. ஸோ நம்ம யோசிச்சு பார்க்கணும், இப்போ நம்ம வேற எந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாம்னு, வேற ஏதாச்சும் ஒரு ஆல்கோரிதம் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை வேற ஏதாவது அப்ரோச் ட்ரை பண்ண முடியுமா, நம்ம போய் யோசிக்கணும். ஸோ இதுல ஒரு மெயின் ஒரு அப்சர்வேஷன் இருக்கு. நம்ம 1 to n நம்ம போறோம் கரெக்டா. 1 to n நம்ம டிராவல்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் ஈக்குவலா இருக்கா இல்லை வந்து பெருசா இருக்கா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். ஸோ எப்பயுமே வந்து 1 to n போகும்போது ஃபர்ஸ்ட் 1 வந்து 1க்கு வந்து நம்ம வந்து கெஸ் ஃபங்க்ஷன் போட்டு பார்ப்போம். அண்ட் தென் 2க்கு
and then 3க்கு suppose n value வந்து 5 னு வெச்சுக்கோங்க. சோ வந்து 4 வரைக்கும் நம்ம பார்க்கறோம். n value 5 வந்து 4 வரைக்கும் பார்க்கறோம். n is equal to 5. okay. So 4 வரைக்கும் நம்ம பார்க்கறோம். சோ இத வந்து நீங்க அப்படியே பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 வந்து சார்ட்டடா இருக்கு கரெக்ட்டா. எப்பவுமே சார்ட்டடா இருந்தா நம்ம வந்து பைனரி சர்ச் நம்ம அப்ளை பண்ணலாம். சோ அதான் கண்டிஷன். சோ எப்பவுமே வந்து உங்களுக்கு கொடுத்த क्वेश्चनல வந்து ஒரு அரேவோ இல்ல நம்பர் சார்ட்டடா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பைனரி சர்ச் கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். சோ இந்த क्वेश्चनக்கு நம்ம வந்து பைனரி சர்ச் அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து பேசிக்கலி அவங்க பாருங்க இங்க வந்து இந்த கண்டிஷனே அப்படிதான் இருக்கு. இப்ப சப்போஸ் 0வா இருந்துச்சுன்னா வந்து ஈக்குவல்னு அர்த்தம். ஈக்குவலா இருந்தா 0 ரிட்டர்ன் பண்ணிடும். சப்போஸ் லோவரா இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இஃப் இட் இஸ் ஹையர்னா -1 ரிட்டர்ன் பண்ணணும். சோ வந்து இது வந்து பைனரி சர்ச்சுக்கு சிமிலரா இருக்கு. சோ நம்ம பைனரி சர்ச் ட்ரை பண்ணலாம் இப்போ. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டர். ஓகே, ஸ்டார்டிங் வந்து 1, எண்டிங் வந்து int ending வந்து n. ஓகே, while starting is less than ending, so while starting is less than ending, mid calculate பண்ணலாம். mid int mid is equal to starting plus ending minus starting by 2. எல்லாருமே வந்து s plus e by 2 தான் நீங்க போடுவீங்க. லைக் நார்மலா இப்படி தான் நம்ம போடுவோம் s plus e by 2ன்னு. பட் ஆனா சம்டைம்ஸ் வந்து இது டைம் லிமிட் எக்ஸீட் ஆகும். சோ நாம வந்து இந்த மெத்தட்ல போடுவோம். s plus e minus e by 2 ரெண்டுமே சேம் தான். s plus e by 2ன்னு போட்டீங்கனாலும் சேம் தான் வரும். சேம் மிட் வேல்யூ தான் வரும். இப்படி போட்டாலும் சேம் மிட் வேல்யூ தான் வரும். சோ இந்த ஒரு கன்வென்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. s plus e minus s by 2ன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆன்சர் வேரியபிள் நம்ம வச்சுக்கலாம். ஆன்சர் equal to guess of ஓகே. சோ இந்த ஆன்சர் வந்து +1 -1 0 ஸ்டோர் பண்ணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா if answer is equal to 0, சப்போஸ் நம்ம கெஸ்ஸும் பிக்கும் மேட்ச் ஆச்சுன்னா வந்து கெஸ்ஸும் பிக்கும் மேட்ச் ஆச்சுன்னா வந்து இந்த கெஸ் ஃபங்க்ஷன் வந்து 0 ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து ஆன்சர்ல ஸ்டோர் ஆகுது. சோ ஆன்சர் equal to அந்த மிட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த மிட்டே ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது நமக்கு தேவை. அந்த நம்பர் தான் நமக்கு தேவை. மிட் தான். else if வந்து -1 கண்டிஷன் பாருங்க. your guess number is higher than the picked number. அப்படி நாம வந்து என்ன பண்ணலாம்னா end is equal to mid -1 ன்னு பண்ணலாம். mid -1. ஓகே, else வந்து பாத்தீங்கன்னா else கண்டிஷன்ல வந்து ஆன்சர் வந்து மூணே மூணு வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். 0 -1 அப்படி இல்லைன்னா வந்து 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். சோ 1 கண்டிஷன் பாருங்க. 1 வந்து if your guess is lower than the picked number அப்படி இருந்துச்சுன்னா வந்து s equal to mid +1 பண்றோம். starting equal to mid +1. சோ ஃபைனலா வந்து நான் ஒரு ரிட்டர்ன் -1 கொடுத்துடலாம். இது வந்து சும்மா இது எக்ஸிக்யூட் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ ரன் கொடுத்து பார்க்கறேன் பாருங்க. சோ இப்போ வந்து அக்செப்டட் வருது. சப்மிட் கொடுக்குறேன். சோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆயிடுச்சு. சோ பைனரி சர்ச் யூஸ் பண்ணும்போது நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகுது. நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் n நம்ம போட்டோம். ஆர்டர் ஆஃப் n வந்து ஒர்க் ஆகல. பட் ஆனா இந்த பாருங்க பைனரி சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ஆர்டர் ஆஃப் log n. ஆர்டர் ஆஃப் log base to log n இது. ஓகே, சோ இதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த பைனரி சர்ச்சுக்கு. சோ ஒர்க் ஆகுது. சோ இந்த பைனரி சர்ச் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சோ ஒரு புது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1 2 2 3 4 5. ஓகே, நம்ம n வேல்யூ வந்து 6 ன்னு வச்சுக்கலாம் இங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு அரே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மிட் வேல்யூ கண்டுபிடிப்போம். மிட் வேல்யூ என்னது இதுல? சோ மிட் வேல்யூ வந்து பேசிக்கலி இந்த 3 கரெக்ட்டா? மிட் வேல்யூ வந்து 3. if in case வந்து ஆன்சர் வந்து -1 ஆச்சுன்னா, சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து if வந்து அந்த மிட் வேல்யூ, அதாவது இப்போ guess of 3 வந்து equal to 0 வந்துச்சுன்னா நம்ம 3 ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஏன்னா 3 தான் நமக்கு ஆன்சர். நமக்கு தேவையான ஆன்சர் 3 தான். சோ அதனால 3 ரிட்டர்ன் பண்ணிடுவோம். if in case வந்து நம்ம ஆன்சர் வேரியபிள் வந்து -1 ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா, அதாவது நம்ம guess வேல்யூ வந்து
higher than the pick number. சப்போஸ் வந்து நம்ம கெஸ்ட் நம்பர் வந்து இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு ஆக்சுவல் ஆன்சர் வந்து 3. அதாவது பிக்கட் நம்பர் வந்து 3, அவங்க பிக் பண்ண நம்பர் வந்து 3, பட் ஆனா நாம கெஸ் பண்ண நம்பர் 5ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்றோம்னா, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து end is equal to mid minus 1 பண்றோம். ஸோ end வந்து இனிஷியலா வந்து இதை பாயிண்ட் பண்ணுது. end வந்து இனிஷியலா வந்து 5 பாயிண்ட் பண்ணுது. ஸோ end is equal to நம்ம வந்து mid minus 1 பண்றோம். ஸோ அப்படி பண்ணி நம்ம செக் பண்றோம். end is equal to இது வந்து mid. ஓகே, இது வந்து mid. ஸோ mid minus 1 பாத்தீங்கன்னா இது இந்த 2. ஸோ end வந்து இப்போ வந்து 2 பாயிண்ட் பண்ணுது. ஸோ இப்படி செக் பண்றோம். if in case சப்போஸ் வந்து நம்ம ஆன்சர் வந்து 1 ரிட்டர்ன் பண்ணுன்னு வச்சுக்கலாம். இப்போ அதான் இந்த எல்ஸ் கேஸ் 1 ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா, 1னா என்ன கண்டிஷன்? 1னா வந்து if your guess number is lower than the number I picked. ஸோ பிக் பண்ண நம்பர் வந்து இது. ஓகே, பிக் பண்ண நம்பர் வந்து இது. நம்ம கெஸ்ட் நம்பர் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். கெஸ்ட் நம்பர் வந்து 1. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்டார்டிங் இதுவே தான் ஸ்டார்டிங். லைக் 1 இந்த இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஸோ ஸ்டார்டிங்கை வந்து நம்ம வந்து மிட் பிளஸ் 1 பண்றோம். ஸோ மிட் பிளஸ் 1 வந்து இது. ஓகே, இந்த 4 தான் மிட் பிளஸ் 1. ஸ்டார்டிங் வந்து இங்க வந்துடும். ஸோ அதான் நம்ம வந்து லைக் இந்த கண்டிஷன் பண்றோம், ட்ரூ ஆர்க் வரைக்கும் பண்றோம். the start is less than or equal to end வரைக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆர்க் வரைக்கும் நம்ம பண்றோம். அதான் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் equal to 0 ஆகும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம மிட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அந்த நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சர். அப்படி இல்லைன்னா நம்ம -1 ரிட்டர்ன் பண்றோம். அவ்வளவுதான், சிம்பிள். இது வந்து ஒரு இது வந்து நீட் சொல்யூஷன். இது வந்து நீங்க பைனரி சர்ச் நீங்க பாத்தீங்கன்னாலே இப்படிதான் வரும். நாம வந்து அங்க பைனரி சர்ச்ல வந்து ஜென்ரலா வந்து இப்போ மிட் வேல்யூ டார்கெட் வேல்யூவும் ஈக்குவலா இருக்கா நம்ம செக் பண்ணுவோம். அரே ஆஃப் மிட்டும் டார்கெட்டும். அதுக்கு பதிலா நம்ம சின்னதா வந்து இங்க கெஸ் வேல்யூ செக் பண்றோம். அவ்வளவுதான், சின்ன ஒரு ஷக்கிள் சேஞ்ச் தான் இதுல. ஸோ இந்த அப்ரோச் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியலனா கூட இந்த வீடியோ ரீப்ளே பண்ணி பாருங்க, புரியும். அண்ட் தென் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் ஒரு அப்ரோச் போடும் தெரியுமா? இப்போ ஜஸ்ட் அதோட அப்ரோச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 to பண்ணோம், டிராவல்ஸ் பண்ணோம். ஸோ அதனால வந்து இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n வந்துச்சு நம்மளுக்கு. அண்ட் தென் நம்மளுக்கு ஒரு டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வந்துச்சு, சப்மிட் ஆகல. ஸோ இப்போ நம்ம பைனரி சர்ச்ல பாத்தீங்கன்னா நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் log base 2 n. ஸோ இதுதான் நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ இந்த பைனரி சர்ச் நம்ம ட்ரை பண்ணோம். பைனரி சர்ச் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் log n. ஓகே, ஸோ அதனால நமக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், இந்த அப்ரோச் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனல்ல மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்கு, புது மிஷின் லேர்னிங் வீடியோ வரப்போகுது இப்போ. ஸோ போய் பாருங்க. நம்ம சேனல்ல கோடிங் சீரிஸும் இருக்கு, டெய்லி வந்து கோடிங் சேலஞ்சுக்கான சொல்யூஷன் வரும். பார்த்து கத்துக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கோடிங் அண்ட் மிஷின் லேர்னிங் கத்துப்பாங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி தமிழ்ல. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Bye.